Hello friends, welcome to Creative Aari Works. ஆரியோட எண்ணாட் அதாவது முடிச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஷனாக உங்களுக்கு நாட் பண்ண சொல்லித்தரேன். பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் 4 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். 5th செயினை குத்தாமல் பெருசாக இழுத்து மட்டும்தான் விட்டுருக்கேன். இது ஒரு லூப்புன்னு சொல்லலாம், ஒரு செயின்னு சொல்லலாம். இப்போ அதுக்குள்ளே என்னோடய நீடில் விட்டுட்டு பக்கத்துலேயே திரும்ப ஒரு ஊசி குத்துறேன். இப்போ அடியில் வர்ற த்ரெட்டை இந்த ஓல்டு செயினுக்குள்ளேயே பெருசாக இழுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நியூ லூப்புக்குள்ளே செயினை உள்ளே விட்டுறேன். ஓல்டு லூப் அடியில் இருக்குது. அந்த த்ரெட்டை என்னோடய நீடிலோட கார்னரில் மாட்டி இந்த வெளிப்பக்கமாக பிடிச்சிருக்கேன். இப்போ அடியில் நியூ லூப்பை இழுத்துட்டேன். நாட் விழுந்துருச்சு. நல்லா டைட்டாக இருக்கும் இந்த நாட், அவரவே ஆகாது, பயப்படாதவங்க. எந்த ஒர்க் பண்ணாலுமே இந்த நாட் தான் நம்ம போடுவோம். பக்கத்தில் இன்னொரு நாட் போட சொல்லித்தரேன், எப்படின்னு கிளியராக இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதுலேயும் ஒரு 4 to 5 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே என்னாட் பண்ணுறேன். இப்போ ஒரு செயினை பெருசாக இழுத்துருக்கேன். ஒரு லூப், ஒரு செயின். நெக்ஸ்ட்டு அந்த செயின்குள்ளேயே ஊசியை விட்டுட்டு பக்கத்துலேயே திரும்ப குத்தி நூலை வெளியே இழுக்கிறேன். இழுக்கும்போது அந்த செயினுக்கு உள்ளே இருந்து தான் த்ரெட் வெளியே வரணும். வந்துடுச்சு. இப்போ ஓல்டு லூப்பு, நியூ லூப் வெளியில் இருக்குது. நியூ லூப்புக்குள்ளே த்ரெட் ஊசி விட்டுட்டு ஓல்டு லூப்போட த்ரெட்டை பிடிச்சிக்கணும். வெளிப்பக்கமாக பிடிச்சிக்கணும், அதாவது தூக்கி பிடிச்சிக்கணும். அடியில் இருக்க த்ரெட்டை இழுத்தரணும். லூப் விழுந்துடுச்சு. நல்லா இழுத்து பாருங்கள், நல்லா டைட்டாகவே இருக்கும் இந்த லூப். இந்த மாதிரி லூப்பில் இந்த எக்ஸ்ட்ரா தெரியுதில்ல, இது தெரியாமல் நம்ம லூப் போடலாம். இது எப்படி போடுறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம எடுக்கும்போது செயினை சின்னதாக எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட் தெரியாது, முடிச்சு போட்டிருக்க மாதிரியே தெரியாது. நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஒரு 5 செயின் போட்டு அப்படியே எண்ணாட் பண்ணுறேன். இது நான் சூயிங் த்ரெட்டில் தான் பண்ணியிருக்கேன். பேசிக் செயின் ஸ்டிச்சோட கண்டினியூஷனுங்கிறனால த்ரெட் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலை, அதே த்ரெட்லேயே தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ சின்னதாக ஒரு லூப்பை இழுத்துருக்கேன். அதுக்குள்ளேயே பக்கத்தில் கொஞ்சம் பெருசாக ஒரு செகண்ட் லூப் இழுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கிட்டு அடியில் இழுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு நாட் விழுந்த மாதிரியே இருக்காது, ஒரு செயின் போட்டிருக்க மாதிரி இருக்கும். நாட் நல்லா டைட்டாக செட் ஆகிடும். எப்படி பண்ணதுன்னு தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் உங்கள் டவுட்ஸை வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.